உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கடலூரில் பேனர் விழுந்து வாகன ஓட்டி ஒருவர் காயமடைந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு நினைவிருக்கும் சென்னையில் ஒருவர் உயிரிழந்து விட்டார் பேனர் விழுந்து. பேனர் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. கடலூரில் நடந்தது என்ன என செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்போம். தேவநாதன், அந்த காட்சிகளில் நாம் பார்க்குறோம், பேனர் விழுது வாகன ஓட்டி ஒருவர் காயமடைகிறார். அவருடைய நிலை என்ன? பேனர் ஏன் அவ்வாறு அஜாக்கிரதையாக வைக்கப்பட்டது? எதன் காரணமாக பேனர் விழுந்தது? அந்த பேனரில் இருந்தது விளம்பரமா அல்லது வேறு ஏதாவதா? காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? கடலூர் நகரம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து சிக்னல்கள், அதாவது அந்த சிக்னல் வளைந்திருக்கும் அந்த பைப்ல பார்த்தோம் அப்படின்னா விளம்பரத்திற்காக பல்வேறு வணிக நிறுவனங்கள் அதை அந்த போக்குவரத்து சிக்னல்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இரவில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அந்த போக்குவரத்து சிக்னலில் இருக்கும் அந்த விளம்பர பலகைகள் அதிக அளவில் பொதுமக்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு அந்த போக்குவரத்து சிக்னல்களிலும் பல்வேறு வணிக நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரங்களை பொருத்தியிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா நாளடைவில் அந்த பொருத்தப்பட்டிருந்த அந்த கம்பியானது துருப்பிடித்திருந்தது. இந்த நிலையில தான் சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா கடலூர் அண்ணா மேம்பாலம் அருகே இருக்க அந்த சிக்னல்ல இருந்த ஒரு வணிக நிறுவனத்துடைய அந்த விளம்பர பலகையானது திடீரென கழன்று சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் மீது விழுந்தது. அதுல அந்த விளம்பர பலகை மெதுவாக விழுந்த காரணத்தினாலும் அந்த வாகன ஓட்டியும் மெதுவாக வந்த காரணத்தினாலும் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக அந்த வாகன ஓட்டி சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பிவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உடனடியாக கடலூர் நகரம் முழுவதும் இருக்கும் அந்த போக்குவரத்து சிக்னலில் இருக்கும் விளம்பர பலகைகளுடைய தரத்தினை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதாவது அது காற்றினை தாங்கும் அளவிற்கும் துருப்பிடிக்காத வகையிலும் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கான உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆபத்தான இந்த விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.